Dear students, நான் உங்கள் மவுண்ட் ஆர்ச்சிட் கெமிஸ்ட்ரியிலிருந்து தனிவேல் மாஸ்டர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன்ஸ் டாபிக்ஸ்லாம் என்னன்னா 11th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். அதுல பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன், பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன் அப்படின்ற டாபிக் பார்ப்போம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி வீடியோஸை பாருங்க. அது டவுட் என்ன வந்துன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு டவுட்டை அடுத்த வீடியோல கிளாரிஃபை பண்ணுறேன். Dear students, now we will discuss about matter. மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா பருப்பொருள். ஒரு என் கையில ஒரு பென் இருக்குது. அந்த பென்னு ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிருக்கும். ஒரு மரம், இந்த உலகத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் என்ன பண்ணும், இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்த அது ஆக்குபை பண்ணிருக்கும். ஒரு கல் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்த அந்த கல் ஆக்குபை பண்ணிடுது. அப்போ அந்த ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் என்னது, மேட்டர் அப்படி சொல்றோம். அப்ப டிஃபைன் மேட்டர் அப்படி சொல்லும்போது மேட்டர் இஸ் டிஃபைன்ட் as anything that has mass and occupies space. All matter composed of atoms. அப்போ ஒன் செகண்ட் பாருங்க, லிசன். மேட்டர் இஸ் டிஃபைன்ட் as anything that has mass and occupies space. ஒரு குறிப்பிட்ட பருப்பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்குபை பண்ணுது. அதான் வந்து மாஸ், அதான் மேட்டர் சொல்றோம். All matter is composed of atom. All matter is composed of atom. அப்ப இந்த மேட்டர் என்னது, ஆட்டத்தால ஆக்கப்பட்டிருக்கும். Dear students, now we are discuss about new topic, basic concept of chemistry and chemical calculation. அப்போ ஃபண்டமெண்டல் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பயிர்னு நம்ம வீடியோ 1ல இருந்து ஒரு 8 வீடியோ பார்த்திருப்போம். அந்த 8 வீடியோல ஃபண்டமெண்டல்ஸ் தான் போட்டிருப்போம். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வேகமா ஒரு 8 வீடியோவும் ஒன்னா சேர்ந்த மாதிரி வரும். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் மேட்டர். மேட்டர் சொல்ல என்ன பார்த்ததுதான் ஆல்ரெடி நமக்கு தெரியும். மேட்டர் ஒரு பருப்பொருள், ஒரு பொருள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் இருக்குது அப்படின்னா, நம்ம கையில ஒரு பென் இருக்குன்னா அந்த பென் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்குபை பண்ணிருக்கும். அதுதான் வந்து மேட்டர் சொல்றோம். ஓகே, மேட்டர் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். வாட் ஆர் தே? பிசிக்கல் கிளாசிபிகேஷன், another one is chemical classification. Physical classification, another one is chemical classification. Physical classification அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, physical state of the matter can be converted into one another by modifying the temperature, pressure. அப்ப என்னது, அவுட் ஆஃப் இது சொல்றது டெம்பரேச்சர், பிரஷர், கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி சொன்னா பிசிக்கல் கிளாசிபிகேஷன். கெமிக்கல் சொல்லும்போது அந்த ரியாக்டிவிட்டி, அந்த எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், அந்த அயான்ஸ் பத்தி அதெல்லாம் சொல்றது கெமிக்கல் கால்குலேஷன். இப்போ நம்ம பிசிக்கல் கிளாசிபிகேஷன் என்னன்னு பார்க்க போறோம். பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த மேட்டர் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஒன் அனதர் பை மாடிஃபைங் தி டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். ஒரு டெம்பரேச்சர் பிரஷரை மாத்திரத்தால அங்க என்ன மாற்றங்கள் ஏற்படுது அதை பத்தி படிக்கிறது பிசிக்கல் கிளாசிபிகேஷன். ஓகே, பிசிக்கல் கிளாசிபிகேஷன் இஸ் மெயின்லி கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். பிசிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ் ஆர் மெயின்லி கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். வாட் ஆர் தே அப்படின்னு சொல்லும்போது சாலிட், லிக்விட், கேஸ். இப்ப சாலிட் அப்படின்னு சொல்லும்போது மாலிகுல் ஆர் டைட்லி பேக்ட். மாலிகுல் எப்படி இருக்கும், ஒன்னொரு நெருங்கி பொதிந்த அமைப்பா இருக்கும். மாலிகுல் ஆர் டைட்லி பேக்ட். எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னு சொன்னா ஐஸ். ஐஸ் பார்த்தா என்னது, சாலிட். அதே பாரு லிக்விட் சொல்லும்போது மாலிகுல் ஆர் லூஸ்லி பேக்ட். மாலிகுல் என்ன பண்ணும், ஃப்ரீயா, கொஞ்சம் முன்ன பின்ன ஃப்ரீயா இருக்கும். அதான் மாலிகுல் ஆர் லூஸ்லி பேக்ட். எக்ஸாம்பிள் வாட்டர். இப்ப கேஸ் பார்த்தீங்கன்னா மாலிகுல் ஆர் டிஃப்யூஸ், விரைவி இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இப்ப ஒரு ரூம்ல கேஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், இந்த அந்த சமையல் ரூம்ல கேஸ் திறந்துடுறோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்மெல் ஒரே செகண்ட்ல எங்க வருது, மெயின் ஹால் வரைக்கும் வரும், கீழே வீட்டு வரைக்கும் வரும் ஸ்மெல். அப்போ என்ன பண்ணுது, அந்த கேஸ் வந்து வேகமா விரைவி வரும். அப்போ அது ரொம்ப லூஸ்லி பேக்டா இருக்கும். அப்போ மாலிகுல் ஆர் டிஃப்யூஸ். எக்ஸாம்பிள் வாட்டர் வேப்பர். அந்த மாதிரி எந்த ஒரு வேப்பரும் நம்ம சொல்லலாம். இப்போ அந்த மேட்டர் ஃபர்தரா கிளாசிஃபை பண்றோம். பிசிக்கல் கிளாசிபிகேஷன், கெமிக்கல் கிளாசிபிகேஷன். பிசிக்கல் கிளாசிபிகேஷன் முடிச்சாச்சு. இப்போ கெமிக்கல் கிளாசிபிகேஷன். கெமிக்கல் கிளாசிபிகேஷன் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். வாட் ஆர் தே அப்படின்னு சொல்லுது மிக்சர், another one is pure substance. First one is what? Chemical classification are further classified into 2 types. What are they? Mixture, another one is pure substance. Mixture அப்படி சொல்லும்போது mixture consists of more than one chemical entity present without any chemical reaction. என்ன சொல்றோம், mixture consists of
more than one chemical entity present without any chemical interaction. அப்ப அந்த மிக்சர் சொல்லும்போது more than one chemical entity present without any chemical reaction. அது ரெண்டும் என்ன பண்ணணும், chemical reaction இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படி சொல்றோம். அப்போ அத மிக்சரை மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா further classified into two types. What are they அப்படி சொல்லும்போது homogeneous, another one is heterogeneous. Homogeneous, another one is heterogeneous. Homogeneous என்னது, solute solvent எல்லாம் ஒரே ஃபேஸ்ல இருக்கும். solid solid ஒரு ஈக்குவேஷன்ல solid solid solid, liquid liquid liquid, அப்ப reactant solid, product solid, அந்த intermediate compound intermediate initiator யூஸ் பண்ற பத்தியா அதெல்லாம் வந்து என்னது, அதுவும் solid. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா reactant, product and then அந்த stimulating substance என்ன ஆட் பண்றதா எல்லாமே சாலிட் இருந்துச்சுன்னா solid 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 அப்படி இருந்துச்சுன்னா அது homogeneous அப்படி சொல்லலாம். heterogeneous சொல்லும்போது reactant, product and then intermediate என்ன யூஸ் பண்றோம், அந்த இனிஷியேட்டர் என்ன யூஸ் பண்ணும்போது அது ஒன்னு மாறி இருக்குது, லிக்விடா இருக்குது அப்படின்னாக்கா heterogeneous, அது என்னது heterogeneous சொல்றோம். homogeneous பாருங்க, solute and solvent are in the same phase. solute and solvent are same phase என்னது, reactant, product and intermediate அந்த இனிஷியேட்டர் எல்லாம் ஆட் பண்ணும்போது அது எல்லாமே ஒரே ஃபேஸ்ல இருக்குது, சாலிட் சாலிட் சாலிட், லிக்விட் லிக்விட் லிக்விட், கேஸ் 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 அப்படி இருக்குதுன்னா அது ஹோமோஜீனியஸ். இதுல ஏதாவது ஒன்னு சாலிட் ஒரு ரியாக்டன்ட்டோ ப்ராடக்ட்டோ அல்லது நீ யூஸ் பண்ற அந்த கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ, அதுவோ அது வந்து ஏதாவது ஒன்னு மாறி இருக்குது, ஃபேஸ் மாறி இருக்குது அப்படின்னாக்கா அது ஹெட்ரோஜீனியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோஜீனியஸ் பாரு, solute and solvent are present in the same phase. எக்ஸாம்பிள் கிரீன் டீ, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற டீ அது சொல்றோம். அப்ப அந்த டீ வந்து சேம் ஃபேஸ், பால் லிக்விடு, டீ தூள் போடுற, டீ தூள் வடிகட்டி அந்த டீ தூள் எசன்ஸ் எடுத்துற, அது என்னது லிக்விட். அப்ப ரெண்டு மிக்ஸ் பண்ற, அப்ப ரெண்டு ஒரே ஃபேஸா தான் இருக்குது, லிக்விட் லிக்விட் முடிஞ்சு போச்சு. அப்ப கிரீன் டீ. ஹெட்ரோஜீனியஸ் பாரு, சாலிட் அண்ட் solute and solvent are different phase. அத பார்த்தா ரியாக்டன்ட், ப்ராடக்ட் அதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு மாதிரி இருக்கும். அப்போ ஆயில் அண்ட் வாட்டர். இப்ப ஆயில் அண்ட் வாட்டர் சொல்லும்போது நீ தேங்காய் எடுத்துக்கோ, ஒரு தேங்காய் எடுத்துன்னு அதை ஒரு மிக்சில கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோ, மிக்சில கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோ, ரெண்டுத்தையும் போட்டு 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் வரைக்கும் ஓட விடு, ஒரு 10 நிமிஷம் ஓட விட்டு ஒரு மறுபடியும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு திறந்து பாரு, ஆயிலும் வாட்டரும் ஒன்னா சேர்ந்து இருக்காது, தனித்தனியா பிரிஞ்சுதான் இருக்கும். புரியுதா? அப்ப 2 லேயரா இருக்கும். அப்போ அதை வந்து ஹெட்ரோஜீனியஸ் ஸ்பேஸ் அப்படி சொல்றோம். ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் சொல்லணும். ஒன்னு பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன், அனதர் ஒன் இஸ் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கறோம். அதுல வந்து என்ன சொல்றோம், அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ். இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். வாட் ஆர் தே அப்படி சொல்றது, எலிமெண்ட், another one is compound. இப்போ எலிமெண்ட் பார்க்கறோம். வாட் ஆர் எலிமெண்ட்? எலிமெண்ட் இஸ் நதிங் பட் இட் சிம்பிளி சே இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். எக்ஸாம்பிள் எலிமெண்ட் சொல்லும்போது காப்பர் Cu, கோல்டு Au. இப்போ இதெல்லாம் வந்து எலிமெண்ட். சில்வர் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன எலிமெண்ட் சொல்றோம், எலிமெண்ட் சொல்றோம். அந்த எலிமெண்ட்டை நம்ம ஃபர்தரா ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து மோனோ அட்டாமிக், another one is பாலி அட்டாமிக். மோனோ அட்டாமிக், another one is பாலிஅட்டாமிக். பாலிஅட்டாமிக் தான் இன்னொரு என்ன சொல்றோம், மாலிக்யூல் சொல்றோம். மோனோ அட்டாமிக் பாரு, சிங்கிள் ஆட்டமா இருக்கும். மோனோ அட்டாமிக் வந்து சிங்கிள் ஆட்டம், Au கோல்டு, Cu காப்பர், இதெல்லாம் வந்து மோனோ அட்டாமிக், ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கும். பாலி அட்டாமிக்னா ஒன்ன பார்த்த மாதிரி 2-3 ஆட்டம் இருக்கணும், அதுல ஒரே மாதிரி 2-3 ஆட்டம் இருந்தா அது என்னது, பாலி அட்டாமிக் ஆர் மாலிக்யூல் சொல்றோம். பாலி அட்டாமிக் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் மாலிக்யூல். பாலி அட்டாமிக் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் மாலிக்யூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H ன்னு சொன்னது ஆட்டம், H2 மாலிக்யூல், S8 சல்பர் மாலிக்யூல், P4 பாஸ்பரஸ் மாலிக்யூல், இதெல்லாம் வந்து பாலி அட்டாமிக் ஆர் மாலிக்யூல்ஸ் அப்படி சொல்றோம். ஓகே, நவ we will see about compound. காம்பவுண்ட்னா என்னது, அந்த நம்ம என்ன பார்த்தோம், இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் ரெண்டா கிளாசிஃபை பண்றோம், எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். இப்ப காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறோம். காம்பவுண்ட் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல் which contain 2 or more atom of different element. இதுல என்ன பண்ணும், 2-3 எலிமெண்ட் இருக்கும், more than 2 elements. நல்லா பாரு, 2 எலிமெண்ட் சேமா இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, ஏற்கனவே பார்த்தோம் 2 எலிமெண்ட் சேமா இருந்துச்சுன்னா அது உன்னுடைய நோட்ல அந்த எலிமெண்ட்ல ஃபர்தரா டிவைட் பண்ணிருப்போம், மாலிக்யூல்னு பார்த்திருப்போம், H2 மாலிக்யூல் அப்படி பார்த்திருப்போம். இங்க பாரு டிஃபரண்ட் எலிமெண்ட், கார்பன் ஆக்சிஜன், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், அந்த மாதிரி டிஃபரண்ட் எலிமெண்டா சேர்ந்து இருக்கும். அது பேர் என்ன சொல்றோம், காம்பவுண்ட். பாருங்க ஒழுங்கா, காம்பவுண்ட் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல் which contain 2 or more atom of different element. Example CO2 carbon dioxide,
குளுக்கோஸ் C6H12O6. இங்க 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன். அப்போ வேற வேற எலிமெண்ட் இருக்குது. அப்ப அது என்னது காம்பவுண்ட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தத சின்னதா அழகா ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமா ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துறோம். டிஃபைன் மேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து மேட்டர் என்ன சொல்லிடுறோம் ஆல்ரெடி. என்ன சொன்னோம்? டிஃபைன் மேட்டர் என்னது? மேட்டர் இஸ் நதிங் பட் மேட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் எ ஸ்பேஸ். ஆல் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். மேட்டர் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு two types. Matter are further classified into two types. One is physical classification, another one is chemical classification. Okay, physical classification அப்படி சொல்லும்போது என்னது? அதுல டெம்பரேச்சர், பிரஷர், கான்சன்ட்ரேஷன் இத பத்தி பேஸ் பண்ணி தான் physical. அப்ப physical classification are further classified into two types. What are they? அப்படி சொல்லும்போது solid, liquid, gas. இப்ப solid க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படி சொல்லும்போது solid ice. liquid க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படினா water. gas க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படினா water vapor. அப்ப இது நேச்சர் பார்த்தீங்கன்னா சாலிட் ஐஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிருக்கும். லிக்விட்ல பார்த்தீங்கன்னா லேசா விலகி இருக்கும். கேஸ்ல பார்த்தா ஃபுல்லா டிஃப்யூஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கெமிக்கல் கிளாசிபிகேஷன். கெமிக்கல் கிளாசிபிகேஷன் என்னது அப்படின்னா எதை பத்திரும்? அந்த ஆட்டத்தோட ரியாக்டிவிட்டி, அயான்ஸ் அதை பத்தி பேஸ் பண்ணி சொல்றதுலாம் கெமிக்கல் கிளாசிபிகேஷன். Chemical classification are further classified into two types. What are they? Mixture. Another one is pure substance. Mixture. Another one is pure substance. Mixture. What is mixture? Mixture என்னது? நம்ம வீட்லோட மிக்சர் வாங்குறாங்க. More than 2 or 3 molecule. அப்படி சொல்லலாமா? ஓகே. அப்போ mixture further classified into two types. What are they? அது homogeneous. Another one is heterogeneous. அப்போ homogeneous அப்படின அர்த்தம். What is the meaning homogeneous? அதுல reactant, product and the catalyst இதெல்லாமே வந்து சேம் ஃபேஸ்ல இருக்கணும். solid, reactant solid, product solid, catalyst solid அப்படினா homogeneous. அதே reactant, product, catalyst இதுல ஏதாவது ஒன்னு மாறி இருந்தனா ஃபேஸ் மாறி இருந்தனா அது heterogeneous. homogeneous எக்ஸாம்பிள் சொல்லு அப்படினாக்கா green tea. heterogeneous ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படினாக்கா oil and water சொல்றோம். Next one is pure substance. Pure substance are further classified into two types. What are they? Element, another one is compound. Element, another one is compound. Element further what is the meaning? Element என்ன சொல்றோம்? It consists of only one type of atom. அது ஒரே ஒரு type of atom தான் இருக்கும். அப்ப எப்படி சொல்றோம்? அத further ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். என்னன்னு சொல்றதா? Monoatomic, another one is polyatomic. Monoatomic, another one is polyatomic. Monoatomic அப்படி சொல்லும்போது அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு அட்டம் என்னது? கோல்டு Au, காப்பர் Cu, சில்வர் Ag இதெல்லாம் வந்து மோனோட்டாமிக். பாலிஅட்டாமிக் எக்ஸாம்பிள் சொல்லு. ஒன்ன பத்த மாதிரி இருக்கணும், ஆனா மோர் தென் 2 ஆட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. H2 இப்ப H ன்னு சொன்னா ஆட்டம், H2 மாலிக்யூல், S8 சல்ஃபர் மாலிக்யூல், P4 என்னது? P4 சொல்லு பாஸ்பரஸ் மாலிக்யூல். அப்போ ஒன்ன பத்த மாதிரி மோர் தென் 2 or 3 ஆட்டம் மோர் தென் 2 atom combined to form polyatomic. Polyatomic இன்னொரு பேர் அது polyatomic சொல்லலாம் அல்லது molecule சொல்லலாம். Next compound. Next இந்த சைடுல compound. What are compounds? இப்ப நாம compound என்னது? Compound are made up of molecule which contain 2 or more atom of different element சொல்றோம். அப்ப compound are made up of molecule which contain 2 or more atom of different element. இதுல பாரு CO2 கார்பன் ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் 2 ஆட்டம் கம்பைன் ஆயிருக்கு. அப்ப அது என்னது? காம்பவுண்ட். C6H12O6 அப்படினது குளுக்கோஸ். அதுல இருந்து 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் இருக்குது. அப்ப அது என்னது? காம்பவுண்ட். டியர் ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இதுல எது எலிமெண்ட், எது காம்பவுண்ட், எது மிக்சர் அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு ஆன்சர் நீங்க கரெக்டா சொல்றீங்களா பாரு, செக் பண்ணிங்க. ஓகேவா? By applying the knowledge of chemical classification, classify each of the following into elements or compounds or mixture. For example, sugar. Sugar நான் என்ன பாத்துறோம்? sugar என்னது? compound. என்னட்டா C6H12O6. அது மாதிரி sea water கடல் தண்ணி இருக்குது, அது என்னது? மிக்சர். என்னட்டா அமோனியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, அந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்ஸ் கலந்துருக்கும். அப்ப மிக்சர். distilled water, pure water, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அது மட்டும் தான் இருக்கும். அப்போ காம்பவுண்ட். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும்.
அப்ப காம்பவுண்ட். காப்பர் ஒயர், வெறும் காப்பர் ஒயர் சொல்லும்போது அதுல காப்பர் மட்டும் தான் இருக்கும், அப்ப அது எலமெண்ட். டேபிள் சால்ட் NaCl, சோடியம் அண்ட் குளோரின் ரெண்டு மட்டும் தான் இருக்கும், அப்ப அது என்னது காம்பவுண்ட். சில்வர் பிளேட், நம்ம சாப்பிட்ற சில்வர் பிளேட் இருக்கு பத்தியா, அந்த சில்வர் பிளேட் என்னது மேடப் ஆஃப் சில்வர், அப்போ சோ இட்ஸ் அ எலமெண்ட். நாப்தலின் பால், அந்த ரசகல்புரம் சொல்லுவோம், பாச உருண்டை சொல்லுவோம், அல்லது என்னது இந்த டாய்லெட் பாத்ரூம் அந்த சின்ன ஒயிட் கலர் பால்ஸ் மாதிரி போடுறாங்க பத்தியா, அது பேர் தான் நாப்தலின் பால்ஸ் சொல்றோம், அப்ப அது என்னது காம்பவுண்ட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிய வைக்க முயற்சி பண்ணிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம லெசன்ல என்னெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எக்ஸ்பிளைன் கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்ற ஒரு சின்ன ஹெட்லைன். அப்போ கிளாசிபிகேஷன் எப்படி வந்து அந்த மேட்டரை எப்படி கிளாசிபிகேஷன் பண்றோம், அதை ஃபர்தர் அப்படியே கிளாசிஃபை பண்ணி வர அதை கொண்டு ஒரு முறை A4 ஷீட்ல எழுதி அதை எனக்கு வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்றீங்க. ஓகே, தேங்க்யூ.